ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீர்த்தநீக்கம் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே அன்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம், வாழ்வியல் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். இந்த காணொலிகள் அனுபவம் சார்ந்தது மற்றும் நூல்களில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் இது இரண்டும் கலந்த கலவையாகவே இருக்கும். அதே சமயத்தில் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் என்னுடைய அனுபவத்தில் கடந்த 26 வருடங்களில் சந்தித்தது, ஒப்பிட்டு பார்த்தது, உணர்ந்தது மற்றும் அனுபவத்தில் நான் கடந்து வந்த பாதைகளில் எனக்கு காலமும் என்னை சந்தித்த நண்பர்களும் கற்றுக் கொடுத்த தகவல்களே இன்று உங்களுக்கு காணொலிகளாக. ஆக இது மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தையும் நல்ல புது தகவலையும் தரும். இது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனளிக்கும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. தொடர்ந்து என்னோடு பயணிக்கும் நண்பர்கள் காலப்போக்கில் ஒரு ஆகச்சிறந்த வழிகாட்டிகளாக என்னுடைய காணொலிகள் அமையும் என்பதை மாற்று கருத்திருப்பதற்கான வாய்ப்பில்லை. சரி நண்பர்களே, இன்றைய பதிவில் ஜோதிடத்தில் மற்றும் ஒரு பதிவு அல்லது மற்றும் ஒரு காணொளி. இந்த காணொளி சூரியன் சார்ந்த தகவலை வெளிப்படுத்த இருக்கிறது. வாருங்கள் காணொலிக்கு செல்வோம். நம்மை புனிதப்படுத்திக் கொள்வதற்கும் நமது திறமை, உணர்ச்சி இவைகளை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கும் மூலம் நம்மளுக்கு சாதனை புரியவும் மற்றும் நம்மளுடைய அசாத்திய திறமையை கொண்டு வருவதற்கும் ஒரு சாலச்சிறந்த கிரகமாக அமைவது சூரியனை தவிர மற்ற கிரகங்கள் இருக்க முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. காரணம் என்னவென்றால், காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகம், சிம்மத்துக்குரிய கிரகம், அதே சமயத்தில் நெருப்பு ராசியில் 2வது ராசியில் இருக்கக்கூடிய கிரகம். அதே சமயத்தில் தர்மம், கர்மம், காமம், மோட்சம் என்று சொல்லக்கூடிய தர்ம ராசிகளில் முதல் ராசி மேசராசி, 2வது ராசி சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசிக்குரிய சூரியனுடைய சம்பந்தப்பட்ட தகவல்கள் இந்த காணொலியில். இந்த நவகிரகங்களில் 2 கிரகங்கள் மட்டும்தான் தன்னுடைய சொந்த வீட்டில் நட்சத்திரத்தை கொடுத்திருக்கிறது. அந்த சொந்த வீட்டில் இருக்கும்போது அந்த சூரியன் அபரிமிதமான பலன்களை தந்து விடுகிறது. கெடுபலன்களாக இருந்தாலும் அபரிமிதமான பலன்களை தந்து விடுகிறது, நற்பலன்களாக இருந்தாலும் அபரிமிதமான பலன்களை தந்து விடுகிறது. இதில் பாருங்கள் நண்பர்களே, சிம்மத்தில் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் நடு நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் சிம்மராசியில் அமைகிறது. இந்த சிம்மராசியில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சூரியன் சிம்மராசியில் இருக்கும் பொழுது ஒருவர் பிறந்திருப்பாரானால் அவருக்கு கண்டிப்பாக அதீத கனவு இருக்கும், வயிற்று வலி இருக்கும். இந்த இரண்டும் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையை கடப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை கருத்தில் கொள்ளலாம். அடுத்து இந்த சூரியன் கல்வி, ஆன்மீகம், அரசியல், வியாபாரம் போன்றவை சூரியன் தசையோடு தொடர்பு கொண்டுள்ளதாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, தானாக இயங்கக்கூடிய ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய மூளை, இருதயம், கல்லீரல் மற்றும் கணையம் மற்றும் சிறுநீரகம் மற்றும் கண்கள் இவை அனைத்தும் சூரியன் எப்படி இயல்பாக எப்போதும் போல் அதனுடைய கடமையை தவறாமல் உதிப்பதும் அஸ்தமனமாவதும் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அப்படி நம் உடலில் உள்ள இந்த 5 உறுப்புகளும் தரமாக செயல்பட்டு கொண்டிருக்கும். சூரியன் எப்போது பலம் குறைகிறதோ அப்போது இந்த 5 உறுப்புகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகள் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்து மனிதனை அலைகழித்து விடுகிறது என்பதை நடைமுறையில் காணப்படுகிறது. சூரியன் பலகீனம் அடைந்திருக்கும் பட்சத்தில் நாம் விரும்பிய பாதையில் செல்ல இயலாமல் நம்பிக்கை குறைவை தகர்த்து கொண்டே இருக்கும் என்பது நடைமுறையில் காணப்படுகிறது. சூரியனே நம்பிக்கைக்கும் வசீகரத்திற்கும் காரணமாகி நல்ல உயிருள்ள வலிமையை அல்லது உயிரோட்டமுள்ள வலிமையை தந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சூரியன் வலிமையையும் சகிப்புத்தன்மையும் சில தியாகங்களுக்கு காரணத்தையும் தந்து விடுகிறது. அசுப கிரகமான சூரியன் வெளியுலகம் பற்றும் பொருள்களிலிருந்து நம்மை பிரிப்பதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. அதிகாரம், உண்மை, அது நமது ஆன்ம ஆகிய சூரிய திசையில் அடையாளங்கள் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு வேண்டாதவற்றை நம்மிடமிருந்து பெருப்பதால் சூரிய திசை துன்பங்களை தருவதாகவும் அதே சமயத்தில் நம்மை புதிய ஆன்மீக பாதையில் இட்டு செல்வதற்கான வாய்ப்பையும் சூரியனை தந்து வலிமை, சக்தியை அதிகம் கொடுக்கிறது சூரிய பகவான் பலவீனமாக சூரியனுடைய திசை நடக்கும் பொழுது இது தன்னம்பிக்கை குறைவையும் உறவுகள் மூலம் பிரச்சனையும் தன்னுடைய முதல் மகன் மற்றும் தந்தை மற்றும் மாமனார் வகையில் இருக்கக்கூடிய கசப்புகளையும் அள்ளி தந்து விடுவதை நடைமுறையில் காண முடிகிறது.
பொதுவாக சூரியனுடைய காரகத்துவங்கள் என்று பார்க்கும் பொழுது அல்லது சூரியனுடைய பலன்கள் என்று பார்க்கும் பொழுது நிலம், அந்தனர், மருத்துவம், ஆயுதம், நெருப்பு, புத்தக வெளியீடு, ஆன்மீக நாட்டம், யந்திர தந்திர மந்திர ஞானம், அரசாங்க உறவு மற்றும் அவர்கள் மூலம் பெறக்கூடிய நன்மை தீமைகள், பொருள் ஈட்டுவோர், மன பதட்டம் உள்ளவர், நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரர்களுடன் சண்டை, மனைவி, குழந்தைகள், தந்தையை பிரிதல், ஆயுதம், அரசாங்கம், நெருப்பு, திருட்டு, எதிரிகளால் கண்டம், கண், பல், வயிறு போன்ற நோய்கள், பிரச்சனைகள் ஏற்படுவதை இந்த சூரியன் அடையாளம் காட்டுகிறார். ஜாதகர் அந்நிய தேசத்தில் வசிப்பதற்கான காடு, மலை, கோட்டைகளில் அதிகமாக விரும்பி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்தனர் கடவுள், நெருப்பு, அரசன், மருத்துவம், சாஸ்திரம் இவைகள் மூலம் சூரியன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் செல்வம் சேரும். ஜாதகர் மந்திரம் ஜபிப்பதிலும் மாய வித்தைகளில் நிபுணத்துவம் பெறுவதிலும் அரசனாகவும் படை தலைவனாகவும் அவர் புகழ்மிக்க செயல் செய்வதற்கு ஆர்வம் உள்ளவர்கள், புத்திசாலியாகவும் தெளிவான பேச்சு உடையவராகவும் தகுந்தவராகவும். இந்த சூரியனுக்கு ராகு, கேது, சனியினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் விரும்பத்தகாதவராகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாம்பு, விலங்குகளை கொள்பவர், மனைவி, மக்களை வீட்டை விட்டு பிரிவார், நிலையில்லாத தன்மை, கடன்கள் மற்றும் காது, வயிறு, தோல் அரிப்பு, பல் இவைகள் மூலம் நோய்கள் தோன்றுவதும், திருடர்கள் மூலம், அரசர்கள் மூலம் கண்டம் ஏற்படுவதும், சங்கடங்கள் ஏற்படுவதும், அதே சமயத்தில் அரசாங்க அதிகாரிகள் அல்லது தன்னை வழிநடத்தும் தகுதியுள்ள பெரியவர்களிடம் சின்ன சின்ன சங்கடங்களையும் கருத்து வேறுபாடுகளை சந்திப்பதும். இந்த சூரியனுடைய வலுப்பெற்றிருக்கும் பட்சத்தில் அந்த சூரியன் பாவக்கிரகங்களோடு சேரும் பட்சத்தில் இந்த மாதிரி தகவல்கள் காரணமில்லாமல் ஜாதகரை வந்தடைகிறது. சிறப்பு பலன்கள் என்று பார்க்கும் பொழுது மனதில் பதட்டம், காய்ச்சல் மற்றும் பால்வினை நோய்களால் துன்பம், பயணங்களில் பிரச்சனை, மனைவி, குழந்தைகள், செல்வம், நிலபுரனுக்கு ஆபத்து வரலாம். தந்தை மற்றும் தந்தை வழி சொந்த உறவினர்களுடன் சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடுகள் வரலாம். நோய் மற்றும் இறப்பால் துன்பம், அரச தண்டனை, அதனால் பயம், துக்கம் நேரலாம். தலைவலி, உடல் வலி, கோளாறுகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரலாம். கல்வியில் முன்னேற்றம், குடும்ப வாழ்க்கை சிறப்பால் புகழ் பெறும். பெண்களால் இன்பம் கிடைக்கும், பெற்றோர் மகிழ்ச்சியாக இருப்பார், அரசு ஆதரவு, பாராட்டு உண்டு. உடல் அழகு, தேஜஸ் கூடும், புனித யாத்திரைகள் மேற்கொள்ளுவார். விவசாயம் தனலாபம் தரும். அதே சமயத்தில் இவர்களுக்கு கோதுமை, நெல் சம்பந்தப்பட்ட மகசூல்கள் சிறப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது இல்லாமல் வண்டி வாகனங்கள் கௌரவமாக இருக்கும். இதே சமயத்தில் இவருக்கு அமையக்கூடிய வண்டி வாகனங்கள் மற்றும் வர்ணம் என்று பார்க்கும் பொழுது இளஞ்சிவப்பு நிறமும் தங்க நிறமும் இவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உண்டு பண்ணி தருகிறது. சகோதரருக்கு துன்பம் உண்டு, கோபம் கூடும், அதனால் வயிற்றில் நோய் வரலாம். நண்பர் மற்றும் பெற்றோரை பிரிந்து வசிக்க நேரிடம். புகழ் பிரபலம் அதிகரிக்கும். மனைவியால் தோற்கடிக்கப்பட்டு வாழ்க்கையில் அவரின் கட்டுப்பாட்டில் வாழ வேண்டிய சங்கடங்கள் நேரலாம். சூரிய திசாவில் சூரிய புத்தி என்று பார்க்கும் பொழுது 3 மாதம் 18 நாள் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் மேசம், தனுசு, சிம்மம் இந்த லக்னக்காரர்களுக்கு ராகு, கேது, சனியினுடைய தொடர்பு இல்லாத பட்சத்தில் சூரியன் நல்ல நிலையிலிருந்து தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் அரசியலில் வெற்றி, அதிகாரம், வெளிநாட்டு பயணங்கள், நண்பர் மற்றும் உறவினர்கள் மூலம் கௌரவம், மரியாதை அடைவது, புகழ் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் போன்ற சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சுலபமாக வரும். இதே சமயத்தில் பாவக்கிரகங்களுடைய சம்பந்தம் ஏற்படும் பொழுது அகால மரணம், மரணத்திற்கு சமமான கண்டங்கள், தலைவலி, தந்தைக்கு ஆபத்து போன்றவைகள் ஏறிட வாய்ப்புகள் இருக்கிறது. சூரிய தசாவில் சந்திரபுத்தி என்று பார்க்கும் பொழுது 6 மாதங்கள் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் திருமணம், விழாக்கள் போன்றது, சொத்து, வீடு, நிலம், கால்நடை சேர்க்கை, உயர்ந்த அந்தஸ்து, புதிய வியாபாரம் போன்ற நல்ல விதமான பொருளாதார வரவுக்கு உகந்த காலமாக அமைகிறது. அதே சமயம் உடல்நலத்தில் வெப்பம் சம்பந்தப்பட்ட தொற்று நோய்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. மனைவி, குழந்தைகளுக்கு துயரம், முயற்சிகளினுடைய தோல்வி அடைதல், பிறருடன் சண்டை, வேலைக்காரர்கள் விலகி போவதால் அரசருடன் பகை போன்ற திருடர்கள், நோய்கள், மன சஞ்சலம், மன உளைச்சல், சிறைவாசம், இழப்பு, சிரமமான இடங்களுக்கு பயணம், கூட்டாளிகளுடைய சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அது நெருக்கமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் வேதனைகளையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சூரிய திசாவில் செவ்வாய் புத்தி என்று பார்க்கும்போது 4 மாதம் 6 நாட்கள் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் நிலம், வாகனம், வண்டி வாகனம் போன்றவை சீரும் சிறப்புமாக அமைகிறது. குறிப்பு என்று பார்க்கும் பொழுது
மேசலக்கணம், தனுசலக்கணம், சிம்மலக்கணம் அல்லது மேசம், சிம்மம், தனுசில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சூரிய திசையில் செவ்வாய் புத்தி ஒரு அபரிமிதமான திருப்தியான, கௌரவமான, சந்தோஷமான வளர்ச்சியை தந்து விடுகிறது. அதே சமயத்தில் ரிஷப லக்கணத்திற்கும், துலா லக்கணத்திற்கும், மகர லக்கணத்திற்கும், மீன லக்கணத்திற்கும் சங்கடங்களை, பாதிப்பை உண்டு பண்ணி தரக்கூடிய கொடூர குணம், மனநோய், சிறைவாசம், உறவினர்களிடம் இழப்பு, திருட்டு போதல், அம்மை போன்ற நோய்கள் மற்றும் தொற்று நோய்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அதே மாதிரி சகோதரர்களிடம் சண்டை, கருத்து வேறுபாடுகள் வந்து கௌரவ குறைச்சலை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. சூரிய திசையில் ராகுபுத்தி 10 மாதங்கள் 24 நாட்கள் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் குருவனுடைய பார்வை பெற்றிருக்கும் பட்சத்தில் தவறான பழக்க வழக்கத்தால் உருவாகக்கூடியது, அதாவது லஞ்சம் வாங்குதல் அல்லது லஞ்சம் கொடுத்தல் மூலம் மிகப்பெரிய யோகத்தையும் செல்வாக்கையும் அடைகிறார்கள். அதே சமயத்தில் இந்த குருவும் சூரியனும் ஒருவருக்கொருவர் பகை பெற்ற கிரகங்கள் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆக சூரியனுக்கு சாதகமான கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது, அதாவது குரு, செவ்வாய், சந்திரனுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது ராகு கட்டுப்பாட்டுக்குள் போகிறது. சனி, செவ்வாய், கேதுவனுடைய சம்பந்தம் ராகுவுக்கு ஏற்படும் பொழுது சூரியன் என்ற கிரகம் பலம் குறைந்து ராகுவனுடைய ஆதிக்கம் அதிகமாகி சங்கடங்களையும், கருத்து வேறுபாடுகளையும், இழப்புகளையும் மற்றும் சிறை தண்டனை, குடும்பத்தை விட்டு பிரிந்து போதல், தனக்கு முதல் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரியதாகி குடும்பத்தை விட்டு விலகி போவதில் போடக்கூடிய சங்கடமான சூழ்நிலையை தந்துவிடக்கூடிய பலன்களை அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைவீசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.